ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பியோட டெஸ்ட் சீரிஸ் பத்தி பார்க்க போறோம். அது எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டியோட டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்க்க போறோம். தமிழ் மொழி தகுதி தேர்வு. ஸோ நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க வொர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா நீங்க அந்த சப்ஜெக்ட்டோட டச்ல இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட் படிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. தமிழ்ங்கும்போது நீங்க ஸ்கூலிங்ஸ் படிச்சிருப்பீங்க. அதுவும் 10த்தோட நம்ம படிச்சிருப்பீங்க. ஸோ அப்ப இருக்கக்கூடிய கிராமர் பார்ட், அதுக்கப்புறம் சில அறிஞர்களுடைய நூல்கள், அவங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் இதெல்லாமே வந்து ரொம்பவுமே உங்களுக்கு டச் விட்டுருக்கும். ஸோ டெஃபினட்டா நீங்க அதுல ஒரு பர்ட்டிகுலர் மார்க் வந்து எடுக்கணும். பழைய பிஜிடிஆர்பி கொஸ்டினோட தமிழ் எலிஜிபிலிட்டீஸ்லாம் நீங்க பார்த்தீங்கனாலும், எம்ஆர்பி போர்டோட தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலுக்கு கேட்டிருப்பாங்க. டிஃபிகல்ட் மீன்ஸ் நம்ம ரொம்ப டச் விட்டனால அது நம்ம படிச்சது தான் 10த் வரையில படிச்சது தான். பட் வந்து ரொம்ப இன்டீரியரா வந்து நமக்கு கேட்டிருப்பாங்க புக்ல இருந்து. ஸோ ஸ்கூல் புக்கு, அதோட பாக்ஸ் கன்டென்ட்ல இருந்து ஜென்ரலா டிஎன்பிஎஸ்சி போர்ட்ல இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம கிளாஸும், டெஸ்ட்டும் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கம்போது, அந்த பர்ட்டிகுலர் எலிஜிபிலிட்டி மார்க்ங்கிறது உங்களால எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பத்தி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். நான் டெஸ்ட் சீரிஸோட டீட்டெயில் வந்து சொல்லிர்றேன். டோட்டலா 20 டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, டேட் வந்து நான் லேட்டர் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டோட டேட் வந்து போட்டு குடுக்குறேன். ஏன்னா, இப்ப வந்து ஆல்ரெடி ஒரு 5 டெஸ்ட் வந்து கன்டின்யூ பண்ணி எழுதியிருக்காங்க. ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இந்த வருஷம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா நியூஸ் பேப்பர்ல. குடுக்கும்போதே வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கு. இப்ப நம்ம புதுசாவே நம்ம டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு இத ஷெட்யூல்லாம் வந்து நான் அனுப்புறேன். எப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னா, ஆகஸ்ட் 9த் வந்து டெஸ்ட் 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 இதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எவ்ரி 4 டெஸ்ட் ஒன்ஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கு. ரிவிஷன் டெஸ்ட்டே 2ஆ பிரிச்சு வச்சிருப்போம். ஸோ 5லேருந்து 8 வரையிலும் ஒரு சிலபஸ்ல டெஸ்ட்டு. அதே மாரி 1லேருந்து 8 வரையிலுமே சிலபஸ் ஃபுல்லு டெஸ்ட்டு. ஸோ இந்த மாரி சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, 11, 12 வந்து இலக்கணம். வெறும் இலக்கணம் மட்டுமே உங்களுக்கு இருக்கும். 13, 14 இதெல்லாமே மாடல் டெஸ்ட் மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் லாஸ்ட்டா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் 2, 3 மாடல் டெஸ்ட் வச்சு மொத்தத்தில ஒரு 20, 18 டெஸ்ட் பக்கமாச்சு நம்ம வச்சு கம்ப்ளீட் பண்ணி குடுத்துரலாம். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் அப்டின்னா இத கேளுங்க. சிலர் வந்து இலக்கணம் ரொம்ப வந்து கன்ஃப்யூஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி இலக்கணம் கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு கிளாஸஸும் ரெக்கார்ட் கிளாஸும் அவைலபிளா இருக்கு. இது நீங்க ஃபுல்லு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புக்கு கூட நீங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புக்கோட ஹார்ட் காப்பி அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் இந்த சிலபஸ்ல இருந்து தான் வருது. ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு புக் வந்து இருக்கு. ஓகே. புக் இல்லாம டெஸ்ட் மட்டும் எழுதி அதையே பிராக்டிஸ் பண்ணிட்டு போனாவே உன்னால ஃபுல் மார்க் எடுக்க முடியும். எலிஜிபிலிட்டி மார்க் எடுக்க முடியும். ஏதாவது டவுட்னா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.